ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி டே வந்து 4:30 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே ப்ளஸ் டியூஸ்டேனாலே சீக்கிரம் எந்திரிச்சிருவேன். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் டே வர அது வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரிய வரும். 4:30 எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்புறம் தலையெல்லாம் சீவிட்டு சீக்கிரம் போய் பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியாச்சு. அதுவும் இல்லாமல் நேற்றுலேருந்து தான் இன்றைக்கி இந்த டேட்லேருந்து தான் பிரம்ம முகூர்த்தம் விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்காக 4:30 எந்திரிச்சிட்டேன். கீழே போகும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கேன். கீழே தான் போய் பூஜை கபோர்டு இருக்குது. ஸோ கீழே தான் போய் ஆகணும். போய் வார்ம் லைட் தான் போட்டேன். ஏன்னா எங்கள் மாமனார் ஹாலில் தான் தூங்குறாங்க. ஸோ லைட் போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வார்ம் லைட் தான் போட்டிருந்தேன். பட் அந்த வெளிச்சம் பத்தலைன்ட்டு அப்புறம் லைட் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து 4:30க்குள்ளே பஞ்சபூத விளக்கு 4:30க்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு போடலாங்கிறதுக்காக 4:30க்கு போடலான்ட்டு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சியாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நான் வாசலெல்லாம் அதெல்லாம் கூட்டவே இல்லை. ஃபஸ்ட்டு இதை பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டலாம். அது எந்த டைம் எப்படி வேணால் போடலாங்கிற மாதிரி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு சொல்லியிருந்தாங்க. பட் நான் குளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் கூட மற்ற ஒர்க்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெத்தலை தீபமெல்லாம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டேன். நான் ஏற்றும்போது டைம் வந்து கரெக்டாக 4:30. ஸோ ஏற்றியாச்சு. ஏற்றின வாட்டி தான் அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதே என்னோடய பூஜை கப்போர்டு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வெளியே போய் கேட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி எங்கள் வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் கோயில் ஃபெஸ்டிவலு. ஸோ நல்லா சவுண்டாக நல்லா எந்திரிச்சோன்னே மார்னிங்கே சூப்பராக போச்சு எனக்கு. அப்புறம் நான் திங்கக்கிழமை நைட்டே சாணியெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டேன். ஏன்னா நான் வந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் சாணி போடுவேன். அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு நாள் சாணி போடுவேன். சாணி போட்டு தெளித்து கோலம் போடுவேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சாணி கொண்டு வந்து திங்கக்கிழமை நைட்டே எடுத்து வச்சாச்சு. சாணி பவுட்ரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து போட்டு ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மஞ்சள் கோபி பவுட்ருன்னு சொல்லுவாங்க, அதை தான் போட்டுட்ருந்தேன். இப்போ எனக்கு என்னமோ அந்த கலர் போட்டு அந்த கலர் பிடிக்காமல் போயிடுச்சு. சாணி பவுட்ரு இந்த பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்து போட்டேன். இது வந்து புதுசாக வாங்குறவங்க யாருக்குமே தரமாட்டேங்கிறாங்க, இது பாய்சனால். ஸோ எனக்கு கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டு வந்துட்டு இதுதான் லாஸ்ட் லுக்கு ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோலை வந்து சிம்பிளாக தான் போட்டு முடித்தாச்சு. எல்லாம் போட்டு முடிச்சுட்டு விளக்கெல்லாம் பற்ற வச்சாவிட்டு இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் சாம்பிராணி வந்து நான் எப்போயுமே சாம்பிராணி வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்க மாட்டேன். சாம்பிராணி தூளாக வாங்கிட்டு வந்து பால் சாம்பிராணி வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். விலை வந்து இந்த சமத்து குச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குச்சி வாங்கிட்டு வந்து மீஷோவில் வந்து இந்த நெய் விளக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த விளக்கு பற்ற வச்சோம்னா பூஜை கபோர்டு ஃபுல்லாகவே அப்படியே ஒரு மாதிரி கருப்பாக மாறிடுது, புகை கட்டி கருப்பாக மாறிடுது. ஸோ அது வந்து அதுக்கு யூஸ் பண்ணாமல் இந்த சாம்பிராணி தூள் போடுறதுக்கு மட்டும், நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அந்த நெய் விளக்குனால நல்லா அழகாகவே எரிஞ்சு நல்லா இது கொடுக்குது. அப்புறம் சாம்பிராணி புகையெல்லாம் காட்டி சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு. 6 மணிக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது மணி 6 மணிக்கு பாருங்கள், அதெல்லாம் காஞ்சி எவ்வளோ சூப்பராக அழகாக இருந்துச்சு. ஃபைனலாக வீடோட லுக்கு இப்படி தான் இருந்துச்சு. அப்படியே பாருங்கள். வீடியோ வந்து வாய்ஸ் வந்து நான் எடுத்துட்டேன். அதுக்கு எனக்கு காப்பிரைட் விழுந்துங்கிறதுக்காக அப்படியே சூப்பராக மங்களகரமாக இருந்துச்சு. சுப்ரபாதமெல்லாம் போட்டு அப்புறம் கந்த சஷ்டி கவசமெல்லாம் போட்டு அதுவும் ஓடிட்டே இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் கோயில் பண்டிகை. ஸோ அதனால் அப்படியே மறக்காமல் அப்படியே என்னோடய பூஜை ரூம்பு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பூஜை பொருள் நிறையா வச்சுருந்தேன். ஆனால் இந்த வீக் இப்போ தான் என்ன பண்ணிவிட்டேன், குறைச்சிக்கலாம். ரொம்பவும் அதிகமாக இருந்தால் கசன்னு ஒரு மாதிரியே பார்க்கவே நல்லா இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் திங்ஸு கொஞ்சம் சாமி படமெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து பருப்பு கடைஞ்சேன். உப்பு பருப்புன்னு சொல்லுவாங்களா, பருப்பு ப்ளஸ் முட்டைக்கோஸ் பொரியல். அவங்க வந்து வண்டிக்கு போயிட்டு 10 days கழித்து இன்றைக்கி தான் வராங்க. ஸோ பருப்பு சாம்பார், ரசம், அப்பளம், அப்புறம் ஒரு வடை மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அதை தான் செஞ்சு தாளித்து விட்டுட்ருந்தேன். இன்றைக்கி டியூஸ்டே. இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு பர்த்டே. டியூஸ்டே வந்து நாங்கள் நான்வெஜ் எடுக்க மாட்டோம். ஸோ பாப்பா பர்த்டேக்கு இதே தான் இப்படியே தான் போச்சு. அப்போ என்னமோ அவள் ஸ்பெஷலாக எதாவது செஞ்சு கொடுமா அப்படின்னா, சரி நான் நாளைக்கு செஞ்சு கொடுக்குறேம்மா, இன்றைக்கி வந்து இது அப்பளம் பொரியல் இதெல்லாம் பண்ணிக்கலாம், இன்றைக்கி டியூஸ்டே நான்வெஜ் எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு சமைச்சு முடிச்சாச்சு.
சமைச்சு முடிச்சாச்சு. வீடியோ வேறு லென்த்தாக போயிட்டுருக்கனால எனக்கு எப்படி என்ன அடுத்தடுத்து பேசணும் அப்படின்னு தெரியல. அப்படியே இதாக இருந்தால் அப்படியே கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. பாப்பா வந்து 7 மணிக்கு தான் எந்திரிச்சா. அப்புறம் எந்திரிச்சோடனே அவளை போய் ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு அப்புறம் போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போய் மேலே போய் நல்லா தலை காய வச்சுட்டு வா அப்படின்னா, பாப்பாவுக்கு ஹேர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால சரி வீட்டுக்குள்ளே நல்லா காய வைக்க முடியாது. ஒரு மாதிரி பார்க்கவே கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ நல்லா சன்லைட்டில் போய் நல்லா காய வச்சுட்டு வந்தால் ஹேர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பாப்பாவுக்கு வந்து ஹேர் வந்து திக்னஸ் கம்மி. ஸோ ஹேர் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பார்க்க இதாக இருக்கும்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே போய் நல்லா காய வச்சுட்டு வர சொன்னேன். காய வச்சுட்டு வந்த வாட்டி 3 டைப்பில் வந்து ஜடை போடலாங்கிறதுக்காக நான் இது பண்ணியிருந்தேன். ஆனால் லாஸ்ட்டாக அவளுக்கு வந்து ஃப்ரீ ஹேர் விட்டு அப்புறம் இது பண்ணோன்னே தான் நல்லா இருக்கு. ஆனால் அவளோட ஹேர் வந்து திக்னஸ் கம்மி பாப்பாவுக்கு. ஸோ அதனால் வந்து மற்ற 2 ஜடையும் பங்கு வச்சு ஒன்று பஃப் வச்சு போட்டிருந்தேன். அதை வேண்டாம் அப்படின்ட்டு, பாப்பாவுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அப்புறம் இன்னொரு ஸ்டைலில் ஃப்ரீ ஹேரு எதுவும் போடாத மாதிரி கிளிப் எதுவும் போடாத மாதிரி போட்டிருந்தேன். அதுவும் பாப்பாவுக்கு ஃபேஸ்க்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆகலை. ஸோ சென்டரில் மட்டும் ஒரு ஹேர் பின், கொக்கி ஹேர் பின் சொல்லுவாங்களே, அதை குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொரியன் ஹேர் பேண்டு, அது பேர் எனக்கு தெரியல, பாப்பாவே தெரியும், அதை மட்டும் அழகாக லைட்டாக வச்சுட்டாச்சு. ஃபைனலாக அவளுக்கு வந்து நல்லாவே சூப்பராகவே இருந்துச்சு. பாருங்கள், நீங்களும் இது எப்படி இருக்குன்னு அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் லாஸ்ட் அவுட்லுக்கு. பாப்பாவுக்கு இதெல்லாம் ஒரு 1 டே 2 டே தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் அதில் வாங்குகிற திங்ஸ் எல்லாம் எங்கே போகுது ஏது போகுதுன்னு தெரியவே தெரியாது. அப்புறம் நான் அவளுக்கு மேக்கப் திங்ஸ் எதுவுமே இப்போ மேக்கப் ப்ராடக்ட் எதுவுமே போட மாட்டேன். பாப்பாவோட ஸ்கின்க்கு வந்து அதெல்லாம் ஒத்துக்காது, உடனே பிளாக் ஆகிடும். ஸோ அவளுக்கு என்ன பவுட்ரு மட்டும்தான் அடிச்சு விடுவேன். அது கோகுல் சாண்டில் பவுட்ரு தான் அடிப்பேன். அது இல்லைன்ட்டு இப்போ கிரேஸ்ன்ட்டு ஒரு பவுட்ரு அதே மாதிரியே இருக்கும், அந்த பவுட்ரு மட்டும் அடித்து விட்டுட்டு ஐலைனர் மட்டும் வச்சு விட்டேன். லாஸ்ட்டாக லைட்டாக லிப்ஸ்டிக் மட்டும் லைட்டாக டச்சப் பண்ணி விட்டேன். லிப்ஸ்டிக்குமே விட்டுருக்க மாட்டேன், பட் இந்த காஸ்ட்யூமுக்கு லிப்ஸ்டிக் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொன்னனால சரின்ட்டு லைட்டாக வச்சு விட்ருக்கேன். இப்போ பாப்பா வந்து விடுமா நானே ரெடி பண்ணிக்கிறேன், பெரிய பொண்ணாகிட்ட நானே ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு என்கிட்ட ரெடி பண்ணவே வரல. எவ்வளோ பெரிய பொண்ணாக இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் டே அப்போ நம்ம ரெடி பண்ணால் தானே நமக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ வந்து நான் தான் ரெடி பண்ணி விட்டேன். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸே ஆக போகுது. பட் இப்போ தான் ஷார்ட்ஸும் சரி வீடியோஸும் சரி கொஞ்சம் எடிட் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு பேசிக்காக வச்சு எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கு. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோ எப்படி அவுட்புட் கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பாப்பாவோட அவுட்லுக் வந்து ஒரு வீடியோவாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அது பாருங்கள். பாப்பா இந்த ஷூ வந்து 190 தான் சிவா டெக்டைல்ஸில் வாங்கினேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது அவளுக்கு. பிங்க் கலர், நாங்கள் மெரூன் கலர் கேட்டிருந்தோம், அந்த கலர் வந்து சைஸ்க்கு அவைலபிளாக இல்லை. அப்புறம் லாஸ்ட்டில் பிங்க்கே சூஸ் பண்ணி எல்லா ட்ரெஸ்ஸும் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா மேட்ச் பண்ணி. இன்றைக்கி என்ன விளாகும் பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்துட்டு என்னோடய பர்த்டேனால நான் என்னோடய அவுட்ஃபிட் தான் நான் காமிக்கிறேன். நான் வந்துட்டு பேக்கி பேண்ட் ப்ரௌன் கலரும் அதுக்கப்புறம் ஒரு டாப்பும் எடுத்துருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா ஆக்சசரிஸும் வாங்கியிருந்தேன். 3 ஹார்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ ஃபைனலாக இதுதான் வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒரு ஷூ வந்துட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம், பட் ஷூ பிங்க் கலரில் போ வச்ச மாதிரி. இதுக்காக நாங்கள் ரொம்ப வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக வந்துட்டு சிவா டெக்ஸ்டைல்ஸில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த அவுட்ஃபிட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அண்ட் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதான் என்னோடய அவுட்ஃபுட், ஃபைனல் அவுட்ஃபுட். ஓகே, டாடா, பை பாய்.